முருகா. என் அன்பு பிள்ளையே, உன்னை சந்தித்தே தீருவேன் என்று உன் அப்பன் முருகன் ஒற்றை காலில் நிற்கிறேன் தங்கமே. நீ என்னை புறக்கணித்தாலும் உன்னை சந்தித்து விட்டுத்தான் நான் செல்வேன். உன்னுடைய வாழ்க்கையில் சில உண்மைகளை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உனக்கு 20 வயது இருக்கும் போது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படுகின்றாய். உனக்கு 40 வயதாகும் போது மற்றவர்கள் என்னை நினைப்பார்கள் என்று கவலைப்படுவதை நிறுத்தி இருப்பீர். உனக்கு 60 வயதாகும் போதுதான் உன்னை பற்றி யாரும் நினைக்கவில்லை என்று நீ உணர்ந்து இருப்பாய். அவரவருக்கு கவலைப்பட அவரவர் வாழ்க்கை இருக்கின்றது. நீ செய்வதை யாரும் நினைத்து கொண்டு இருக்க மாட்டார்கள். வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை. நாம் வாழும் வாழ்க்கை குறுகிய காலமே. அந்த குறுகிய காலத்தில் நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் அல்லவா? மனதில் தேவையில்லாத கவலைகள், வேதனைகள், போட்டிகள், பொறாமைகள் இதையெல்லாம் விட்டுவிட்டு மன நிம்மதியுடன் அன்போடும் அரவணைப்போடும் பழகு. உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை செய்து பார். நினைத்தது எதுவுமே நடக்காமல் தடையாகவே வந்து கொண்டே இருக்கிறது என்று மன வேதனையில் உள்ளாய். முயற்சி எடுத்தும் பயன் இல்லாமல் இருக்கின்றதே என்றும் கவலையில் உள்ளாய். கவலைப்படாதே பிள்ளையே. நினைத்ததும் செய்கிறதும் தடையாக வருகிறதே என்று நினைத்து கொள்ளாதே. எல்லாம் நன்மைக்கே என நினைத்துக்கொள். நீ நினைத்ததை விட உனக்கு பல மடங்கு நன்மைகள் வரப்போகின்றது. என்ன நடக்குமோ என்று ஒரு ரகம், என்ன நடந்தாலும் முருகனப்பா பார்த்து கொள்வார் என்று இன்னொரு ரகம். இன்று ஒரு நாள் மட்டும் இன்னொரு ரகமாக நீ இரு. உன் முருகனை விட பெரிய சக்தி இந்த உலகில் எதுவும் இல்லை பிள்ளையே. மாயை என்ன செய்தாலும் அதன் விளையாட்டை இறுதியில் முடித்து வைப்பது நானே. மலை போன்ற பிரச்சனையை மாயை உனக்கு காண்பித்தாலும் அது எனக்கு பனித்துளி போல்தான் பிள்ளையே. என்னுடைய அருளால் உன் மனம் பதற்றமின்றி அமைதியாகவே நீ இருப்பாய். நிச்சயம் உன் மன பாரத்தை நான் நுடைக்கின்றேன். சந்தோஷமான எதிர்காலத்தை உன் கையில் நான் இன்றே கொடுக்கின்றேன். சந்தோஷமாக பெற்றுக்கொள். முருகனப்பா இருக்கின்றேன். ஓம் முருகா.